வணக்கம் ஆரிவேவ்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச்சில் டிஃப்ரெண்ட் டைப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? சில்க் த்ரெட்டில் செயின் பார்த்தோம், ஜரியில் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து பீடோட ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் செயின் போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு நான் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். டபுளாக 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நம்ம எப்படி செயின் போட்டோம் சில்க் த்ரெட்டில், ஸோ அதே மெத்தடில் செயின் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி லைனில் ஒர்க் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் ஒரு 10 சென்டிமீட்டருக்காவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி லைன் வரைச்சிக்கோங்க. அதில் எனக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? லைன் பை லைனாக ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க இல்லையா? ஸோ ஆங்கிள் பேக்ஸு இமேஜெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னென்ன செயின் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ எடுத்துக்கோங்க. டபுளாக தான் யூஸ் பண்ணணும். 14 நம்பர் நீடில் தான். ஓகேங்களா? த்ரெட்டுக்கு எப்பயுமே 14 நம்பர் நீடில் தான். பீடுக்கு 23 நம்பர் நீடில். ஸோ இப்போது ஒரு லைன் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ நம்ம என் நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜரியில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போது ஜரியில் ஒர்க் பண்ணி காட்டுறேன் ஒரு லைனு. ஸோ ஜரியிலே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே செயின் தான். ஸோ ஜரி கொஞ்சம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது பீடோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன அப்படின்றது அடுத்தடுத்த லைனில் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்கலாம். இந்த செயின்லேயே டிஃப்ரெண்ட்டாக நம்ம செயின் கொடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்பில் பீடு வச்சு. ஸோ அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது நார்மலாக நம்ம செயின் போடுற ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஜரியில் சங்கிலி தையல் அப்படி சொல்லுவோம்ல, ஸோ அதை நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஒரு லைன் எனக்கு ஒர்க் பண்ணி காட்டுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஈஸியாக இது வந்துடும். ஸோ வெறும் செயின் மட்டுமே வச்சு ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஈஸியாக பண்ண முடியும். அதுதான் இன்றைக்கி அடுத்த லைனில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு லைன் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் ஜரியில். ஸோ இந்த வெறும் செயின் மட்டும் வச்சு ஒர்க் பண்ண முடியுமா ப்ளவுஸில்? நம்ம டிசைன் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு செயின். அடுத்து நம்ம பீடு ஒர்க் படித்தோம் இல்லையா? இங்கே பீடு ஒர்க் படித்தோம் இல்லையா நம்ம? ஸோ சுகர் பீட் ஒரு பீடு எடுத்துக்கோங்க. சுகர் பீட் 2 பீடு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வைங்க. இப்போ மறுபடியும் ஒரு செயின் போடுங்க. அடுத்து ஒரு செயின் போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டு 2 பீடு வச்சோம். அடுத்து 2 செயின் போட்டுட்டு 2 பீடு வைக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ 2 செயின், இப்போது ஒரு செயின், அடுத்து இப்போ ஒரு செயின், அடுத்து 2 பீட் கொடுக்க போகிறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டைப்பில் நம்ம செயின் போட்டுக்கலாம். இப்போது ஒரு செயின் போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு செயின் போட போகிறேன். இப்போது 2 பீட் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி டைப்லையும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் செக்குடு டைப்பு, ஸ்லீவ்ஸு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக், இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நம்ம இந்த டிசைன் கொண்டு வரலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்டிச்சஸ் தான். ஓகேங்களா? இப்போது நம்ம உங்களுக்கு கொஞ்சம் ஜூமில் கூட காட்டுறேன், கொஞ்சம் கிளியராக தெரியறதுக்காக. ஓகேங்களா? இப்போ தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் கொடுத்தோம், ஜரியில் கொடுத்தோம். ஜரியில் 2 செயின் 2 பீடு, 2 செயின் 2 பீடு. இப்போ சுகர் பீடு கொடுத்தோம் இல்லையா? இப்போ நம்ம இதை விட கொஞ்சம் பெரிய பீடு கொடுத்துக்கலாம். சேம் தான். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? 2 செயின் கொடுக்குறோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஒரு பெரிய பீடு, அது 2ஆம் நம்பர் பீடு, 3ஆம் நம்பர் பீடு, எந்த பீடுனாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து 2 செயின், அடுத்து ஒரு பீடு, அதை லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 செயின், 1 2, அடுத்து ஒரு பீடு. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் கொடுத்துக்கலாம்.
ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு சாதாரண ஒரு செயின் ஸ்டிச்சை வச்சே இந்த மாதிரி நிறைய நம்ம டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் நம்ம பீட் ஒர்க் கொடுத்துக்கலாம், டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டைப் பீடு கிடைக்குதோ, ஸோ கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ, சிம்பிளாக கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. கொஞ்சம் கிராண்டாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய பீட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம கொஞ்சம் பெரிய பீட் பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு டைப் பார்க்கலாமா? இன்னொரு டைப் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் நான். பீடை நம்ம லைனாக ஸ்டிச் பண்ணுறது தான், ரெண்டு பீடாக எடுத்து. இது செக்குடு பேட்டர்னில் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? செக்குடு பேட்டர்னில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பீடு, சுகர் பீடில் ரெண்டு பீடு எடுத்து ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி லைன் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீடாக வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுக்கு மேலே பீடு வைக்காதீங்க, அந்த இடம் லூஸாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம ஜரி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், மேம் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு கொஞ்சம் டைட்டாக வேணும் நமக்கு ப்ளவுஸு, நம்ம வியர் பண்ணும்போது அது லூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜரியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் கரெக்டாக இருக்கும் அந்த பீடு. ஓகேங்களா? லூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜரி யூஸ் பண்ணிக்கோங்க. சீவிங் த்ரெட்டை விட ஜரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்து காட்டுறேன், நான் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த லைனில் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு லைனில் ஒர்க் பண்ணி காட்டுங்க. ஸோ நம்ம ஒரு நார்மல் ஒரு செயின் வச்சே பீடு வச்சே நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப் செயின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 3ஆம் நம்பர் பீடை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணணும்? ரெண்டு பீடாக தான் வைக்கணும், ரெண்டுக்கு மேலே வைக்கக்கூடாது. ரெண்டு வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈக்குவலாக பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். 3 பீடு வச்சிங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு லூஸாக இருக்கும். ஓகேங்களா? அந்த லைனே உங்களுக்கு லூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மெட்டீரியல் வாங்கும்போதே எல்லா பீடும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். 0லேருந்து 1 2 3 4 5 வரைக்கும் எல்லா பீடுமே வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ முக்கியமாக பீடு தான் நமக்கு தேவைப்படும் பேசிக்கில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீடா புரிஞ்சதுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நான் அதையும் சொல்லிடுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவலாக எல்லா லைனுமே என்ன பண்ணுறீங்க, ஈக்குவலாக வரைஞ்சிக்கோங்க. நான் அன்ஈவனாக வரைஞ்சிருக்கேன் கிளாஸ்க்காக. நீங்கள் இப்படி வரையக்கூடாது. எல்லா லைனுமே ஈக்குவலாக, அதாவது 10 சென்டிமீட்டரில் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு சில்க் த்ரெட்டில் ஒரு லைனு, ஜரியில் ஒரு லைனு, இந்த சுகர் பீடு கேப் விட்டு வச்சுருக்கீங்களே, ஸோ ரெண்டு பீடு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் ஒரு லைனில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆம் நம்பர் பீடு இல்லை 3ஆம் நம்பர் பீடு அதே ஸ்டெப்பில் பண்ணிக்கோங்க, அதே டைப்பில். அடுத்து சுகர் பீடு ஒரு லைன் ஒர்க் பண்ணி காட்டுங்க. அடுத்து 2ஆம் நம்பர் பீடு, அடுத்து ஒரு 3ஆம் நம்பர் பீடு நீங்கள் ஒர்க் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? 3ஆம் நம்பரோ 4ஆம் நம்பரோ ஒர்க் பண்ணி காட்டுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணி காட்டுறீங்க. அதாவது இப்போ நம்ம ரெண்டு பீடு வச்சோம் இல்லையா, ஸோ இதில் ஒவ்வொரு பீடு கூட வச்சு நீங்கள் காமிக்கலாம். எனக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப் நீங்கள் எனக்கு கிரியேட் பண்ணி காட்டுங்க ஒரு லைனில். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சதுங்களா? நம்ம செயின் எந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஸோ இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இது மாதிரி லைனில் ஒர்க் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.